வணக்கம். இது அரசியல் ஆபரேஷன். இன்றைய அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு, ஒரு செயலாக்க மாநாடை முதலமைச்சர் நடத்தி முடித்திருக்கிறார். அதாவது ஒவ்வொரு கட்சியும் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்றவுடன் செய்யக்கூடிய விஷயம் இந்த மாநிலத்துக்கான முதலீடுகளை தேடி தருவது. ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் முதலீட்டாளர்கள் ஈர்ப்பு மாநாடு நடந்தது. பல லட்சம் கோடி ஈர்க்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் அதனுடைய வெள்ளை அறிக்கை வரவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் நம்மளுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சி 2021 தொடங்கினதுக்கு பிறகு பல்வேறு நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தினார். அது பற்றியெல்லாம் எவ்வளவு முதலீட்டாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது, எவ்வளவு விஷயங்கள் அமலாக்கப்பட்டுள்ளது, எவ்வளவு விஷயங்கள் நடைமுறையில் உள்ளது, அதாவது பைப்லைனில் இருக்குது, வெகு சீக்கிரத்தில் அமல்படுத்த இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் புட்டு முழுக்க ஒரு கம்ப்ளீட் டேட்டாவாக பகிர்ந்திருந்தார். அந்த மாநாடு நேற்று முழுவதும் நடந்திருந்தது. நேற்றைய மாநாட்டில் கூட பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடப்பட்டது. இப்படியான சூழலில் தமிழ்நாடு அரசு செயல்படக்கூடிய இந்த விதம், இந்த வெளிப்படைத்தன்மை, இது பற்றி நாம் பேசியிருக்கின்றோம். முதலில் திரு தீன்ஷா அவர்கள். வணக்கம் தீன்ஷா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னைக்கு மாநாடை பற்றி, அதோட பவர் பேக் பற்றி நம்ம பேசலான்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நேற்று இருக்க நியூஸ் பற்றி என்ன பேசுகிறீங்க? இன்னைக்கு இருக்க ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹெட்லைன் அப்படின்னு சொல்லி முதல்வர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இல்லத்தரசிகளுக்கும் ஒரு ரொம்ப பெரிய குட் நியூஸை கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தேர்தலை எதிர்கொள்ள இருக்கோம். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை, அதனுடைய 3000 ரூபாயும், அதற்கு கோடைக்கால விடுமுறையை ஏற்றுக்கொள்வதற்கு தகுந்தாப்புல அதற்கு ஒரு 2000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும், கிட்டத்தட்ட 5000 ரூபாய் இன்னைக்கு 1.31 கோடி பயனாளர்களுக்கு நம்மளுடைய முதல்வர் அவங்களுடைய வங்கி கணக்குல இன்னைக்கு செலுத்திருக்காரு. இதுதான் இன்னைக்கு டாபிக்ல. அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல இதை பேசலாம். ஆமா, ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு தந்தையாக, ஒரு சகோதரனாக மட்டும் யோசிக்காம, இனி வரக்கூடிய தேர்தல் நாட்கள்ல தடைக்காலங்கள்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ இதுவரையும் 1000 ரூபாயை பயனடைந்த அந்த மகளிர் என்ன செய்வாங்க அப்படின்னு, அவங்கள திண்டாட்டத்துக்கு உள்ளாக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு முன்கூட்டியே கிட்டத்தட்ட கூட 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாய் உரிமை தொகையை நம்ம முதல்வர் கொடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் நடந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் மாநாடு தொழில் ஊக்குவிப்புத்துறை சார்பாக நடந்தது. இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் த ஒன்லி ஸ்டேட் இன் இந்தியா to stand tall as the achieving in double-digit economic growth. அதாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சி. அதுல கிட்டத்தட்ட 11.19% ஒட்டுமொத்த இந்திய அளவுல ஒரு உயர்ந்த இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு தான் இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையான விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப நம்மளுடைய இந்த ஆட்சி காலம் நிறைவடைந்து அடுத்து மீண்டும் ஆட்சியை நோக்கி இன்னைக்கு நம்ம பயணப்பட போறோம். 2030க்குள்ள $1 trillion அமெரிக்கன் டாலர்ஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த டார்கெட்டை முதல்வர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நோக்கிய பயணமாக தான் ஒவ்வொரு திட்டங்களும் செயலாக்கங்களும் இன்னைக்கு தமிழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கு, வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று நடந்த இந்த கன்வர்ஷன் கான்க்ளேவ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் செயலாக்க மாநாடு ரொம்ப பிரமிப்பா நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி மற்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த ஒப்பந்த மாநாடுகளாக இருக்கட்டும், அதெல்லாம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நாங்கள் ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத எக்ஸ்போ பண்ணுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நடத்தியிருக்கோம், இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கோம், இன்னும் இத்தனை ஒப்பந்தங்கள் பண்ண இருக்கோம். ஸோ இதன் மூலமாக கிட்டத்தட்ட இத்தனை லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற போகிறாங்க. இதன் மூலமாக தமிழ்நாடு இன்னும் பொருளாதாரத்தில் முன்னோடியாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நேற்று அந்த மாநாட்டின் மூலமாக முதல்வர் தமிழ்நாட்டை உலகுக்கு ஒரு ரொம்ப பெரிய டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட்டா காமிச்சிருக்கான்னு சொன்னா அதுதான் உண்மையான விஷயம். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தோம்னா, திராவிட மாடல்லாம் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ முதல்வர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திராவிட மாடல் என்றால் வளர்ச்சிக்கான மாடல், ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய மாடல். திராவிட மாடல் என்றால் மக்களுக்கான மாடல் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்காக, அவங்களுடைய அடிப்படை பொருளாதாரத்திலிருந்து அவங்க முன்னேறி வரணும், அவங்களுடைய சந்ததிகள் முன்னேறி வரணும், அதன் மூலமாக மாநிலம் முன்னேறணும், நாட்டுக்கு இந்த மாநிலம் முன்னோடியாக இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு முதலீட்டாளர்களினுடைய தமிழ்நாடு என்ன அப்படின்னா, முதலீட்டாளர்களின் முதல் முகவரி
தமிழ்நாடா தான் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இந்தியா அப்படின்னு அவங்களுடைய சாய்ஸா தமிழ்நாடு இருக்குங்கிறது ஒன்றிய அரசினுடைய அறிவிப்பிலே வந்திருக்கு. எஸ், நம்பர் 1 ஸ்டேட்டா தமிழ்நாடு தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஒரு ட்ரில்லியனோ இல்லை ஒரு இவ்வளோ டாலர்ஸோ அவங்க வந்து ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணலை. அவங்களுக்கு தேவையான அந்த தொழிற்சாலைகளை மட்டும் அவங்க நிறுவிட்டு போறதோட தமிழ்நாடு விடலை. என்ன புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்ய போறோம், எந்த டேட்ல பண்றோம், இப்போ இன்னைக்கு உங்க கூட நான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த ஸ்கீமுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னா டில் நெக்ஸ்ட் என்ன டேட்ல அந்த தொழிற்சாலைக்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்த போறோம். அடிக்கல் நாட்டுல இருந்து எத்தனை மாதங்களுக்குள்ள அல்லது எத்தனை நாட்களுக்குள்ள அந்த தொழிற்சாலை முழுமையாக கட்டமைக்கப்படுது, அது கட்டமைக்கப்பட்ட முடிச்ச பிறகு எவ்வளோ நாளுக்குள்ள அந்த மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வரப்போகுது, அவங்க ப்ரொடக்ஷன் கொண்டு வரதுக்குள்ள எத்தனை பேர் அதுல வேலை வாய்ப்பை பெற போறாங்க, அந்த வேலை வாய்ப்பை பெற போறதுல எத்தனை பேர் இன்னைக்கு நான் முதல்வன் ஸ்கீம் மூலமா பயிற்சி பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற போறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன பார்த்தோம்னா மகளிர் எத்தனை பேர் அந்த தொழில் நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பை பெற போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிட்டோவா அந்த சின்ன ஒரு ஆ முதல் அக் வரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ ஒரு ஒப்பந்தம் கொண்டு வர போறோம்னா அந்த ஒப்பந்தத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் இன்வால்வ்மெண்ட் ஆயிருக்கு, அதனால அந்த மாவட்டத்துல அல்லது தமிழகத்துல இருக்கக்கூடியவங்க இளைஞர்கள் எப்படி பயன்பெற போறாங்கன்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைல்டா மைண்ட் மேப்பிங் சொல்லுவோம் இல்லையா, அப்படி போட்டு எக்ஸிக்யூட் பண்ற ஒரு மாடலா தான் நம்மளுடைய திராவிட மாடல் இருக்கு. லேண்ட் ரோவர் தொழிற்சாலை அந்த தொடங்கி வைக்க போயிருந்தார் இல்லையா, ஜாகுவார் லேண்ட் ரோவருக்கு, அங்கே வந்து ஒரு பெண் வந்து என்ன மாதிரியான அந்த பணி செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி முதலமைச்சருக்கு வந்து விளக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 10ஆம் வகுப்பு முடித்து அதற்கு பிறகு தொழில் படிப்பு முடித்து உடனடியாக அங்கேயே அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனத்தில் வேலை கிடைத்து செய்யக்கூடியவங்க. இதுதான் திராவிட மாடலாக அன்றைக்கு புரிந்து கொள்ளப்பட்டது. நிச்சயமா. இப்ப அதே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மாநாட்டில் கிட்டத்தட்ட 52 கம்பெனிகளுக்கு திறப்பு விழா பண்ணியிருக்காங்க, 71 கம்பெனிஸ்க்கு அடிக்கல் நாட்டு விழா பண்ணியிருக்காங்க, 2 புதுசா ஒரு கம்பெனிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இந்தியாவிலே தமிழ்நாடு ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கு. எல்லாரையும் ஒரு இம்பாக்ட் கொடுத்து தமிழ்நாட்டுக்கு வாங்க, எங்களையும் முன்னேற்றுங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்களையும் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவல் அப்ரோச்சை நம்மளுடைய திராவிட மாடல் நாயகர் கொண்டு போறாரு அப்படின்றதான் உண்மையான விஷயம். ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கான growth நம்ம கிட்ட இருக்கு அப்படின்றது உண்மையான விஷயம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா கடந்த ஆண்டு இந்தியாவினுடைய உற்பத்தி துறை வளர்ச்சி 4.5% இருந்துச்சு. ஆனா இத தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இதை விட 3 மடங்கு அதிகம், 14.7% வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியிருக்கு கம்பேரிட்டிவ்லி டு இந்தியா. ஸோ ஒரு ஒட்டுமொத்த நாட்டினுடைய வளர்ச்சியில பார்க்கும் பொழுது தமிழகத்தினுடைய வளர்ச்சி 3 மடங்கு அதிகமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் நாயகர் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்பட்டு இங்க இருக்கக்கூடிய கல்வி வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பொருளாதார வளர்ச்சி, ஏன்னா அதை வச்சுதான் அந்த மாநிலம் முன்னேற்றம் அடைய முடியும். ஸோ ஒவ்வொரு திட்டத்தையும் இப்படி செயல்படுத்தி தான் தமிழகத்தை இன்னைக்கு முன்னோடி மாநிலமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு உண்மையான விஷயம். ஸோ திராவிட மாடல் அரசு எப்படி இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா பண்றாங்க, அவங்கனால கிட்டத்தட்ட இந்த 4 ஆண்டுகளுக்குள்ள எப்படி இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் கொண்டு வர முடிஞ்சுது, இவ்வளோ ஒப்பந்த திட்டங்கள்லாம் எப்படி கொண்டு வந்தாங்க, இவ்வளோ 3 மடங்கு இந்திய அளவில் எப்படி சதவிகிதம் அதிகரிச்சிச்சு, ஜிடிபி growth வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே கொஸ்டினா இருக்கும். எல்லாமே ஒரு சராசரியான ஒரு அடிப்படை விஷயத்துல இருந்து அந்த இறுதிக்கட்ட முடிவு வரக்கூடிய அளவுக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி பெர்ஃபெக்டா பண்றாங்க. ஸோ என்ன அப்படின்னா இப்ப நம்மளுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டு செயல்படலாம். இப்ப 2021 மற்ற அரசு ஆட்சி அமைச்சிருந்தப்ப கூட அவங்களால ஒப்பந்தம் செய்யப்பட்டக்கூடிய திட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை தமிழ்நாட்டினுடைய நலன் கருதி எந்தவித பாரபட்சமும் இல்லாம அந்த திட்டங்களும் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டிருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஏன்னா நமக்கு தேவை என்ன, அரசியல் பாரபட்சம் கிடையாது, தமிழ்நாட்டோட growth வேணும், மக்களோட அவங்களோட பாப்புலேஷன் பீப்புளோட எக்கனாமிக் லெவலோட இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். ஸோ அதை நோக்கி தான் நம்மளுடைய அரசாங்கம் ஒவ்வொரு திட்டங்களையும் செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உண்மையான விஷயமா இருக்கும். இன்னும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நீங்க கூட சொன்னீங்க டாடா மோட்டார்ஸோட ஜாகுவார் லேண்ட் ரோவர் வந்து அந்த நவீன வாகன தயாரிப்பு நிறுவனம் 2024 செப்டம்பர்ல துவக்க விழா துவங்கி வச்சிருக்காங்க. ஸோ அதை இந்த வாரம் முதல்வர் வந்து அதுக்கான அந்த காரினுடைய முதல் தரத்தை அறிமுகம் செஞ்சிருக்காங்க.
ஸோ இப்படி ஒவ்வொரு உள்ளே டிரைவ் பண்ணிட்டே காமிச்சிட்டாரு. ஆமா, அது ரொம்ப பெரிய வரவேற்பத்தக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஒரு திட்டத்தை நான் அறிவிச்சேன், செயல்படுத்திட்டேன், எனக்கு அதுக்கான growth கிடைச்சிச்சுன்றோட போகலாம். ஆனா அப்படி இல்லை. அதை முதல்வரே இன்னைக்கு எல்லாத்தையுமே அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல போய் அவங்களுடைய ஒப்பந்ததாரர்கள் கிட்டையும் நீங்க இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான அப்ரோச் வைக்கிறனால தான் எல்லா கம்பெனிஸும் இன்னைக்கு தமிழ்நாட்டை நோக்கி வராங்க அப்படின்றது உண்மையான விஷயமா இருக்கும். இன்னொரு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்ப பெரம்பலூர்ல உள்ள ஃபீனிக்ஸ் கோத்தாரி காலனி திட்டம் வந்து அடிக்கல் நாட்டியதற்கும் அந்த ஸ்கீம் துவங்கப்பட்டதற்கும் கிட்டத்தட்ட 12 மாதங்கள் மட்டும்தான். வித்தின் 1 இயர் அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வின்ஃபாஸ்ட், அதை பார்த்தீங்கன்னா ஜனவரி 24 தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா அடுத்த மாதமே அடிக்கல் நாட்டி ஆகஸ்ட் 2020 வந்துருச்சு. இப்போ ஆமா 2025 அதுக்கான ப்ராசஸிங்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் இந்த திட்டம் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி அந்த கொண்டு வரக்கூடிய திட்டங்களால அந்தந்த மாவட்டங்கள்ல என்னென்ன பயன் இருக்கு அப்படின்றத அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ், அதுல 35 மாவட்டங்கள்ல தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. 2ஆம் கட்ட நகரங்கள்ல கூட மினி டைட்டில் பார்க் கொண்டு வரப்பட்டிருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலுடைய வளர்ச்சி, இப்போ தெலுங்கானா அப்படின்னா ஹைதராபாத் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். கர்நாடகா அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இப்படி வந்து குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான், நகரங்கள் மட்டும்தான் வளர்ச்சி இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி வந்து மாநிலம், அதாவது மாவட்டம் முழுக்க வந்து ஒவ்வொரு டைட்டில் பார்க் இருக்கட்டும், டயர் 2 சிட்டியில் இருக்கக்கூடிய மினி டைட்டில் பார்க், நியோ டைட்டில் பார்க்காக இருக்கட்டும், மினி டைட்டில் பார்க், இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து இங்கே மட்டும்தான் சாத்தியப்பட்டு. அதனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த பொருளாதார வளர்ச்சியில இந்திய நாட்டுல முதல் மாநிலமா இருக்கு. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் போட்டி போடக்கூடிய போட்டியாளரா நம்மளுடைய தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னா உண்மையான விஷயம். திரு ஸ்ரீராம், வணக்கம். சொல்லுங்க, செயலாக்க மாநாடு, குறிப்பாக முதலமைச்சருடைய அறிவிப்பு, ஜெயின்சா சொன்னாங்க அந்த 3000 ரூபா மட்டும் இல்லாமல் 2000 ரூபா சேர்த்து கோடைக்கால தொகை கொடுத்தது. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 2000 ரூபா கொடுப்பேன். அதை எப்படி கொடுப்பேன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி விகிதம் மேல் நோக்கி போயிட்டுருக்கு, அதனுடைய கிராஃப் வந்து போயிட்டுருக்கு. 2030 அப்படின்னா ஒன்றிய அரசினுடைய புள்ளியியல் துறை வந்து 2031 தமிழ்நாடு இந்த 1 ட்ரில்லியன் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கடந்த ஆண்டே சொல்லிட்டாங்க. இந்த வேகத்தில் போனால் 2029 திராவிட மாடல் ஆட்சி தொடரும் பட்சத்தில் 2029 வந்து இந்த 1 ட்ரில்லியனை தொற்றுவாங்கங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வருது. அதை மனதில் வச்சு தான் முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு, நம்மளுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, ஆகவே 2000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வேற சொல்லியிருக்காரு. தலைவர் வந்து 5000 ரூபாயில் 2000 ரூபாயை கோடைகால சிறப்பு நிதியாக கொடுத்துருக்காரு. தலைவரை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் ஒன்று செஞ்சிட்டாருன்னா அதை கண்டினியூவாக செய்யக்கூடிய ஒரு தலைவர். ஆக இனிமேல் மக்களுக்கு கோடை காலம் என்று சொன்னால் அது ஒரு வசந்த காலமாக பிறக்கப் போகிறது. மாதத்திற்கு அந்த மாதத்திற்கு 2000 ரூபாய் கூடுதலாக அவர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய ஒரு நற்செய்தியாக அமையப் போகிறது. அதற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி நம்முடைய ஆட்சியிலன்றதை பற்றி நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த தொழில் வளர்ச்சி, தொழில் புரட்சி என்பதெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்து திமுக ஆட்சியில் நடக்கலை. இது ஒரு நீண்ட பெரிய வரலாறு கொண்ட வளர்ச்சி. இதை முதலாக வந்து தமிழ்நாட்டில் வந்து தொழில் புரட்சிக்கு வித்திட்டவர் நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் 1971 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் அவர் முதல்ல அவர் பார்த்தார், படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரணும்னா அரசாங்கத்தால் மட்டும் செய்ய முடியாது, தனியார் துறைகளை பொதுத்துறையினர்களை ஊக்கப்படுத்தினால்தான் அங்கேயும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தர முடியும் என்கின்ற நோக்கோடு முதலாக சேலத்திலே உருக்காலையை இந்திரா காந்தி அம்மையாரிடமிருந்து சண்டையிட்டு கொண்டு வந்தார். அந்த அம்மாவுக்கு இன்டர்ன்ஷிப் கொண்டு வரணுன்ற ஐடியாவே கிடையாது. அவர் அங்கே போய் நின்று உட்காந்து வாதிட்டு பெற்று வந்த தொழிற்சாலை தான் சேலம் உருக்காலை. அதே போல் பார்த்தீங்கன்னா நெய்வேலியில் 2வது சுரங்கம் தலைவர் கொண்டு வந்தது அதே 71-76 பீரியடில். தூத்துக்குடியில் ரசாயன உர தொழிற்சாலை முதலாக கொண்டு வந்ததும் திமுக கலைஞர். அதே போல் சிப்காட், இன்றைக்கு சிப்காட் வளாகங்கள் தமிழ்நாடு பூரா இருக்குன்னு சொன்னால் அதற்கு முதலே வித்திட்டவர் கலைஞர் அவர்கள் 1972 இந்தியாவிலே முதல் முறையாக இந்தியாவிலேயே. அதே போல் சிறு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு கழகத்தை பொதுத்துறை நிறுவனத்தை ஏற்படுத்தியவரும் கலைஞர். அதே போல் மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் எனக்கூடிய மெப்ஸு குரோம்பேட்டை பக்கத்தில் முதல்ல ஆரம்பித்து ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட் யூனிட்டை ஊக்குவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கலைஞர் அவர்கள். அதன் தொடர்ச்சியாக பின்ன 96
மீண்டும் திமுக ஆட்சி வருகிறது. அப்படி வந்த சமயத்தில் தலைவர் வந்த கையோடு அறிவிடுறார், வெளிப்படையான தொழில் கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவை. அப்பொழுதுதான் இந்த தமிழ்நாட்டில் முதலீடுகள், அந்நிய முதலீடுகள் வந்து சேரும் என்பதற்காக வெளிப்படையான கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு ஒரு முடிவை எடுக்கிறார். அதேபோல் தொழில் தொடங்கிட 10 யூனிட்டில் போய் நீங்கள் பர்மிஷன் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒற்றை சாளரம் மூலம் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் நீங்கள் எல்லா பர்மிஷனும் ஒரு இண்டஸ்ட்ரி வாங்கிக்கலான்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவரும் கலைஞர் தான். அதே போல் டைட்டில் பார்க், இன்றைக்கு டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருக்கு. அன்றைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் அவ்வளோ கிடையாது. இன்வெஸ்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தமிழ்நாட்டுக்கு வரல. அப்படி வராத சூழ்நிலையில் முதலாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி சாலையில் டைட்டில் பார்க் என்னும் கட்டிடத்தை நிறுவி அங்கே மென்பொருள் நிறுவனங்களை வரவழைத்து இன்றைக்கு அந்த ராஜீவ்காந்தி சாலை மத்திய கைலாஷ்லேருந்து நம்ம அக்கறை வரைக்கும் இன்றைக்கி வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிங்க ஃபுல்லாக இருக்குன்னா அதற்கு காரணம் திமுக, கலைஞர், தளபதி மு.க. ஸ்டாலின். இந்த பெருமையும் திமுகவுக்கு தான் சேரும். அதே போல் ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ் உண்டாயாக இருந்தாலும் சரி, ஃபோர்டாக இருந்தாலும் சரி, ஓசூர் டிவிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, அது கலைஞர் காலத்திலே 96லேருந்து 2001 காலகட்டத்திலே கொண்டு வரப்பட்ட முத்தான திட்டங்கள். அதேபோல் அதன் தொடர்ச்சியாக மீண்டும் 2006 கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அந்த நேரத்திலேயும் சும்மா இல்லாமல் 2000 நோக்கியா, பிளெக்ஸ்ட்ரானிக்ஸ், கேட்டர்பில்லர் போன்ற ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியில் தமிழ்நாட்டை நோக்கி வரவழைத்தவர் திமுகவும் கலைஞரும். இது நமக்கான சாதனைகள். அதேபோல் இன்றைக்கு அதன் வழியிலே வந்திருக்கக்கூடிய நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியிலே இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் என்பது ஏராளம். இன்றைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் 2021 தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். அன்றைக்கு இருந்த பொருளாதாரம் என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விட்டு சென்ற போது தமிழ்நாட்டின் ஜிடிபி என்பது 0.1%. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்பது ஏறக்குறைய 11% இன்றைய தேதியில் தாண்டிவிட்டோம். அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய முன்னெடுப்புகள். அவர் வாயளவிலே சொல்லாமல் செயலளவிலே செய்தார். 2021 இன்றைக்கு 2026 வரை 2021 3 இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் நடத்துகிறார். சென்னையில் ஒரு ஃபஸ்ட்டு சென்னை கான்க்ளேவ் மீட்டு ஏற்படுத்தி 14141 கோடி ரூபாய் முதலீட்டை பெற்று 35 நிறுவனங்களோடு எம்ஓஏ செல்கிறார். இல்லை, இது இந்த மாதிரியான திட்டங்கள் நீங்கள் கலைஞர் ஆரம்பித்து நம்மளுடைய முதலமைச்சர் வரைக்கும் வந்து திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக நிறைய அவங்க மெனக்கடுறாங்கன்னு இல்லையா? இதுக்கான நோக்கம் என்ன? அதிமுக நீங்கள் சொல்கிறீங்க அவங்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஜிடிபி ரேஷியோவும் நம்மளுடைய இன்றைக்கி இருக்கக்கூடிய இதையும் சொல்லும்போது ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. ஆமாம். இது ஏன் இதுக்கான 2 ஆட்சிக்குமான வித்தியாசம் என்ன? இது என்னென்னா மக்களுக்கான ஆட்சி. மக்களை பொருளாதார ரீதியாக படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஆட்சியாக இது இருக்க வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும், தனிநபர் வருவாயை கூட்ட வேண்டும் என்பதற்காக செயல்படக்கூடிய ஆட்சி. அதிமுக ஆட்சி போன்று அவர்களுடைய வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடிய ஆட்சி கிடையாது. அதிமுக பீரியட்லையும் இதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மீட்டு போட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் அதே உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். 2015 நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் அப்போ வந்து ஜெயலலிதா முதலமைச்சர் அவர்கள் பெங்களூர் சிறைச்சாலையிலேருந்து வெளில வந்து 2வது முறையாக முதலமைச்சர் ஆன உடனே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மீட் நடத்தினாங்க. அந்த 2 லட்சம் கோடி அந்நிய முதலீடு ஈர்த்தன்னு சொன்னாங்க. ஆனால் 2 லட்சம் கோடிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கம்பெனிஸ் அங்கே வரல. அதுக்காக அந்த நேரத்தில் பத்திரிகை செய்தியெல்லாம் வந்தது. என்னன்னு போட்டாங்கன்னா, அங்கே கேட்ரிங் வேலை செஞ்சிருந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கோர்ட்டை போட்டு அவங்க கையில் ஒரு ஃபைலை கொடுத்து அரசாங்க அதிகாரியை கூட பரிமாறிக்கிட்டு எம்ஓஇ போட்ட மாதிரி நாடகத்தை அன்றைக்கு அரங்கேற்றியது ஜெயலலிதா சர்க்கார். வேடிக்கையான நாடகத்தை அரங்கேற்றினார்கள். இன்னொரு என்ன காமெடினா, அவங்க அன்றைக்கி சொன்ன 2 லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லேண்டு தரத்துக்கு அன்றைக்கி நம்ம தமிழ்நாடு சர்க்கார் கிட்ட இருக்க லேண்ட் பேங்க்கில் லேண்டே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நிலமை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி லேண்ட் பேங்க்குக்காக தமிழ்நாடு அரசு புதிதாக வரக்கூடிய நிறுவனங்களுக்கு இடம் தருவதற்காக ஏறக்குறைய 55,278 ஏக்கரை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தி தொழில் தொடங்குவதற்கு, தொழில் நிறுவனங்களுக்கு தருவதற்காக எடுத்து வைத்திருக்கிறது. இதுதான் இந்த ஆட்சிக்கும் அந்த ஆட்சிக்குமான வித்தியாசம். சொல்லலாம், செய்யக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் படைத்த இயக்கம் திமுக. அதன் தலைவர் நம் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நம் முதலமைச்சர். ஆக இதே போல 2021 25 இன்றைய தேதி வரை ஆக மொத்தம் 1130
எம்ஓஇக்களை இன்றைக்கு கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த கையெழுத்தானது மட்டுமல்லாமல் அந்த 1130 இன்றைக்கு தொழிற்சாலை வடிவிலேயே இன்றைக்கு தங்களுடைய உற்பத்தியை தொடங்கி இருக்கிறார்கள் என்றால் இதுதான் மிகப்பெரிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனை என்று சொல்லலாம். அதன் மூலம் இன்றைக்கு 10,43,650 கோடி ரூபாயை அந்நிய முதலீடாக இன்றைக்கு ஒரு சர்க்கார் பெற்றிருக்கிறது. இந்திய நாட்டில் ஒரே சர்க்கார் எது என்று கேட்டால் நம் திமுகவின் தமிழ்நாடு சர்க்கார். அதன் மூலம் ஏறக்குறைய 33,30,843 இளைஞர்கள் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் நம் முதலமைச்சர் என்று சொன்னார். அவருக்கு இந்த தமிழ்நாடு என்றைக்கும் நன்றி கடன் பட்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது. இந்த ஆட்சிக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு நம்மை பார்த்து பேசுவது என்பது மிகவும் வேடிக்கையான ஒரு விஷயமாக இன்றைக்கு இருக்கிறது. ஆக இப்பேற்பட்ட நிறுவனங்களை எதற்காக வரவேற்கிறார் என்றால் தனிநபர் பொருளாதாரத்தை இந்த நாட்டிலே வளர்மையாக செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சீரிய திட்டங்களாக இன்றைக்கு கொண்டு வந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். குறிப்பா அதுல தொழில்துறை அமைச்சருடைய பங்கை நம்ம சொல்லிதான். தங்கம் தென்னரசு அவர்கள் தொழில்துறை அமைச்சர் இருக்கும்போது சரி, ரெண்டு பேருமே வந்து அதே வேகத்துல அந்த விட்டுட்டு போன அந்த லேக் ஆகாம அதான் சொல்றாரு. டிஆர்பி என்ன நேத்து கூட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, சிஎம் ஒரு நாள் வந்து இந்தந்த இத்தனை எம்ஓஇ சைன் ஆயிருக்கு, இந்த எத்தனை எம்ஓஇ இப்போ ப்ராக்டிக்கலாக ப்ரொடக்ஷனை வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு என்ன ஃபாலோ அப் பண்ணுறதுல முதலமைச்சர் மாதிரி வராதுன்னு அவரே சொல்கிறாப்புலையா. சைன் ஆனோன்னு ஒரு டேஷ்போர்டு கிரியேட் ஆயிருது என்னுடைய சிஸ்டத்தில், நான் வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே சார் ஒரு வேலை செய்கிறோன்னா ஆரம்பிக்கிறது பெருசு இல்லை, அதை ஃபாலோ அப் பண்ணி அதை கடைசியாக அதோட ரிசல்ட் வருதான்னு இருக்கு பாருங்க, அதை ஒழுங்காக பார்க்குறது தான் உண்மையான ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எங்கள் தலைவரிடத்திலே நம் தலைவரிடத்தில் இருப்பது என்பது இந்த நாட்டிற்கு கிடைத்த பெருமை. அதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இன்னொன்று கூட சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, நான் இன்னைக்கு வேலூர் தாண்டி ஒரு வில்லேஜுக்கு போயிட்டு இருந்தேன். பைபாஸ்லேயே மேல் மோனாவூர்னு ஒரு வில்லேஜ். அங்கே புதிதாக வெறும் ஒரே ஆண்டில் நியோ டைட்டில் பார்க்க நிறுவி 7 மாடி கட்டடம், 7 மாடி கட்டடத்தை ஒரே கம்பெனி எடுத்திருக்காங்க, ஏஜிஎஸ் ஹெல்த் கேரண்ட்டு. அது பக்கத்திலே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே இப்போ வந்து அப்படியே ஜெகஜோதியாக மின்னுது. அங்கே நிறுத்தி கேட்ட ஒரு நிறுவனம் வந்துருச்சுன்னா பக்கத்திலே வந்து அதான் சொல்கிறாங்க, 7 மாடியை ஒரே நிறுவனம் எடுத்துக்கிச்சு. ஏஜிஎஸ் ஹெல்த் கேர்ன்ற நிறுவனம் எடுத்து ஏறக்குறைய 30,000 இளைஞர்கள் அந்த ஒரு பில்டிங்லையும் மிட் ஷிஃப்ட்டு, டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டுன்ட்டு 3 ஷிஃப்ட்டு சேர்த்து 30,000 இளைஞர்கள் வேலை செய்கிறாங்களாங்க. இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா சுற்றுப்புற இருக்க கிராமப்புற பொருளாதாரம் என்பது மேம்படுது. மனைகள்லாம் பார்த்தீங்கன்னா சதுர 2,000 ரூபா சொன்னாங்க. நான் கூட கேட்டேன், என்ன 2,000 ரூபா சொல்கிறீங்கண்ணா, இங்கே போய் 2,000 ரூபா சொல்கிறாங்களேண்ணா, சென்னை பக்கத்தில் 2,000 ரூபா போல் நீங்கள் 2,000 ரூபா சொல்கிறீங்களாண்ணா. ஆனால் நீ வேறு அமைதியாக இருண்ணே, அவர் அங்கே கூட வந்த ஒன்றிய செயலர் என்கிட்ட சொன்னார், நீ வேறு அமைதியாக இருண்ணே, இங்கே எல்லாம் ஓலா கம்பெனிக்கு ஆரம்பித்து ஒரு லேடிஸும் காலையில் பஸ்ஸு வருது ஏறி போகிறாங்க, ஒருத்தருக்கு 25,000 சம்பளம் கம்மி இல்லை, இங்கே இருக்க பொருளாதாரம்லாம் மேம்பட்டு போச்சுண்ணே, நீ நினைக்கிற போச்சம்பள்ளி 10 வருஷத்துக்கு முன்னே இருந்த போச்சம்பள்ளிலாம் இப்போ கிடையாதுண்ணே, நம்ம ஆட்சியில் எல்லாமே மாறிடுச்சுனாரு. அது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அவர்கள் சார்ந்த கிராமத்திலிருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு உள்ளாவேயே ஒரு தொழில்பேட்டை அமைத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்வதிலே இன்றைக்கு இந்த அரசு மும்முரமாக இருக்கிறது என்று சொன்னால் கிராமப்புற பொருளாதாரத்தையும் உயர்த்த வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிராமப்புறத்தை விட்டு வெளியேறாமலும் பார்த்து கொள்ள வேண்டும். விவசாயத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற பெரும் நோக்கோடும் இந்த 3 கொள்கையோடும் இந்த அரசு செயல்படுகிறது. இந்த அரசு எப்பவுமே சொல்லுவாங்க, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும், வாங்கிக்கு மக்களோட அந்த பையிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு. அதற்கு காரணம் பேசிக்கான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், இப்படிப்பட்ட தொழில் வளர்ச்சிகள், இப்படிப்பட்ட பெர் கேபிட்டா டெவலப்மெண்ட்டுகள் தான் இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை இந்த நாட்டிற்கு தருகிறது. இதற்கு முதன்மை காரணமானவர் நம் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் ஆட்சி இன்னும் மேலும் தொடர்ந்து பல முதலீடுகளை இந்த நாட்டிற்கு கொண்டு வருவார் என்கின்ற நம்பிக்கையோட என் சுற்றை முடிக்கிறேன். திரு விக்னேஸ்வரன், இவ்வளோ 2 பேரும் பேசினாங்க, கம்ப்ளீட்லி டேட்டா 2 பேர்த்தையும் அவர் நேரடியாக பயணப்பட்டது, மாநாட்டில் தரப்பட்ட டேட்டான்னு சொல்லி 2 பேரும் சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டாக்கள் ஓட்டாக மாறுமா? இவ்வளோ டேட்டா நம்ம வச்சுருக்கோம், இவ்வளோ செயல்பாடுகள் வந்து இந்த அரசு செய்து இருக்கிறது, இது வந்து மக்கள் மத்தியில் போய் சேருமா, ஓட்டாக மாறுமா?
இல்லை ஓட்டுக்காக நம்ம இதை செய்கிறது இல்லைல்ல. இன்னொன்று நம்மளோட திமுகவினுடைய வேலை வந்து வெறும் ஓட்டு அரசியல் கிடையாது, ஓட்டு அரசியல் இல்லை. ஆனாலும் ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றது ஒன்று இருக்குது. 1968 திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலக நாடுகளுடன் நாம் போட்டி போட முடியும் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடு நாள் விழாவில் பேசுகிறார். அப்போ சொல்லும் போது உலக நாடுகளுடன் நாம் போட்டி போட முடியும், ப்ரொவைடட் எந்த குறுக்கீடுகளும் இருக்கக்கூடாது. அவர் சொல்ற ஒன்றிய அரசின் குறுக்கீடுகள் இப்பயும் அந்த ஒன்றிய அரசின் குறுக்கீடுகள் இருக்கு. இந்த இப்போ வரைக்கும் செமிகண்டக்டர் ஆலைகளை வந்து தமிழ்நாட்டுக்கு வரவிடாம தடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப டிப்ளமேட்டிக்கா நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சொன்னார். முதல்ல மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு பாராட்டுகள். இருமொழி கொள்கையில் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி முடித்ததற்கு. ஒன்று முழுக்க முழுக்க தமிழில் நடத்தியிருக்கணும், இல்லை முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் நடத்திருக்கணும். ரெண்டத்தையும் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போனார். அண்ணாவின் தம்பியாக அந்த அண்ணாவின் தம்பிக்கு வாழ்த்துக்கள். இப்போது நம்ம மார்ச் 2021 அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் திமுக தலைவர் வந்து என்னுடைய கனவு 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு நிர்ணயம் வச்சார். அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமியில் இப்போ வந்து 35% நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். ஒரு வருஷத்தை கழிச்சு கட்டிடுங்க, ஏன்னா கோவிட் காலம். அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை இந்த தமிழ்நாடு அரசு இந்த தொழில்துறையில் வந்து பண்ணியிருக்கு. அதுக்கு மிக முக்கிய காரணம் எப்படி நிர்வாகம் பண்ணாங்க அப்படின்றது தான். நேற்று பேசிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஒவ்வொரு இயர் அண்ட் ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட. இது எங்களோட திட்டமாக இருந்தது, இதில் இவ்வளோ முடிச்சிருக்கோம், இதில் இவ்வளோ இது பெண்டிங் இருக்குன்னு. அதுபோல் நடத்தி காட்டிவிட்டார். எந்த அரசாங்கமும் எந்த கட்சியும் இதுவரை நடத்தவில்லை. வெள்ளை பேப்பர் கேட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியுமா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் நம்பர்ஸ், ஓகேவா? இப்போது அதில் அவர் ஒன்று சொல்கிறார், ஒரு கம்பெனி வந்து எங்களோட MOU போட்டுட்டாங்க அப்படின்னா நாங்கள் டேஷ்போர்டில் அவங்க பேரை ஏற்றிடுவோம், ஏற்றிட்டு ப்ரொக்ரெசிவாக பார்ப்போம். அது வந்து லேண்டு வந்து கிடச்சிருச்சா, அடுத்து வந்து அந்த பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, லேண்டு வந்து அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சாச்சா, எப்போ முடியுது அப்படின்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் பண்ணி லான்ச் பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு மந்த் ஆஃபர் லெட்டர் வந்து ஒருத்தனுக்கு ரீச் ஆகிற வரையும் அந்த டேஷ்போர்டில் வந்து இவங்க டீட்டெயில்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுதுன்றத ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டார். இதை வந்து மற்ற மாநிலங்களும் பின்பற்றலாம். முக்கியமாக ட்ரிபிள் இன்ஜின் டெல்லியில் இருக்குது, டபுள் இன்ஜின் மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல, அங்கேயெல்லாம் காட்டிலும் இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சின்றது வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது 1 ட்ரில்லியன் எக்கானமின்னு சொன்னால் நம்ம வந்து அதிக முதலீடுகளை மற்றும் நம்ம வந்து நோக்கி இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ அதுக்கு முதல் நாள் இந்தியா டுடேல வந்து டிஆர்பி சார் பேசும்போது என்ன சொன்னார்னா, நான் வந்து ஒரு கூகுள் டேட்டா சென்டர் வந்து நீங்கள் கொடுப்பேன், அதுக்கு வந்து அவன் கன்சியூம் பண்ணுற எனர்ஜி ரிசோர்ஸஸ், தமிழ்நாட்டோட எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்றது அதிகம். இங்கே வரல, அது ஆந்திராவுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி கேள்விக்கு அவர் சொல்கிற பதில். அவர் என்ன சொல்கிறார், அதுக்கு கன்சியூம் பண்ணுற எனர்ஜி ரிசோர்ஸஸ் அதிகம், அவனுக்கு நான் சப்சிடிஸ் கொடுத்தாலும் அதுக்கான வேலை வாய்ப்பை அவன் தருவானான்றது சந்தேகம். இப்போது 1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்ற ஒரு நிர்ணயம் வச்சுட்டாங்கன்னா இப்போ வந்து 35% முடிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அது 35 லட்சம் கோடி ஜிடிஎஸ்பி வந்து நம்மளோட பட்ஜெட்டில் நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். அதில் வந்து 17 லட்சம் பேருக்கு வந்து வேலை கொடுத்துருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இதெல்லாம் பொய் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் இபிஎஃப்ஓன்னு ஒன்று இருக்குது, என்னது எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிடென்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் கம்பேர் பண்ணுங்கள், கடைசி 4 வருஷத்தில் 21, 22 ரூல் அவுட் பண்ணியிருங்க. ஏன்னா அது கோவிட் காலம். 21, 22லேருந்து 12%, 13%, 14% இப்படி அபவ் 10ஆக தான் இருக்குது. அதுவே உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுவே நம்ம நிர்வாக திறமை மிக்கன்னு ஏன் சொல்கிறேன்றதையும் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஏழையே தாண்டலை, புரியுதா? நம்ம இதை வந்து அதிகப்படுத்தியிருக்கோம் அந்த பிஎஃப் இதில். இன்னொன்று எம்எஸ்எம்இ செக்டார்ஸில் 2000 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது அப்படின்னா இப்போ வந்து 10,000 ஸ்டார்ட் அப்ஸ் ப்ராஜெக்ட் வந்து இதாக இருக்குது. இன்னொன்று, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி கொண்டு வந்துட்டீங்க, டேஷ்போர்டுன்றதை சிஎம் சொல்லிட்டாரு. அந்த கம்பெனிக்கு ஏதாவது ஒரு கிரீவியன்ஸ் இருக்கும்ல, கொண்டு வந்துட்டீங்க, கரண்ட் பிரச்சனை இருக்குது, தண்ணி பிரச்சனை வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப், பிஸி ஆப்னு ஒன்று புக் பண்ணி, பிஸி படி ஆப்னு ஒன்று புக் பண்ணி அதில் எந்த கிரீவியன்ஸ் போட்டாலும் 7 நாளுக்குள்ளே சால்வ் ஆகிற மாதிரி
ஒரு இதை வந்து முடிச்சிட்டார். இப்போ இதோட கன்வர்ஷன் ரேட் MOUs டு அந்த லான்ச்சுக்கான கன்வர்ஷன் ரேட் வந்து சராசரியா 77% நேற்றைய அமைச்சர் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த கம்பெனி எல்லாம் இருக்குன்றதையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டார்கள். ரொம்ப முக்கியமாக ஒன்று, நம்ம இதெல்லாம் செஞ்சிட்டோம். இப்போ மருத்துவர் ஐயா வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர். அவங்க டைடல் பார்க் கொண்டு வர முடியல அப்படின்னாலும் நியோ டைடல் பார்க்கை வந்து கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட எங்கெல்லாம் டைடல் பார்க் டயர் 1 சிட்டிஸ்ல டைடல் பார்க் கன்னியாகுமரியில் வாழ்ந்தவர் சரி சென்னை வாசி ஆயிட்டார். சென்னை வாசி ஆயிட்டார். அப்படி யாரும் சென்னைனா வரக்கூடாதுன்றதுக்கு தான் அங்கே டைடல் பார்க் வந்து வைக்கிறாங்க, நியோ டைடல் பார்க்கு அங்கே வச்சுட்டாங்க. அது கன்னியாகுமரி, அதாவது டயர் 1 சிட்டிஸை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் மற்ற மாவட்டங்கள்லையும் இது பண்ணுறாங்க. குறிப்பாக எங்கள் மாவட்டத்தை பார்த்து நான் கேட்கணும் அப்படின்னா, எங்களுக்கு வந்து ஒரு வறண்ட மாவட்டம், அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் வந்து ஒரு வறண்ட மாவட்டம். அங்கே என்ன பண்ண முடியும்னா, அதிகபட்சம் சிமெண்ட் தொழிற்சாலை ஒன்று மட்டுமே தான் வாழ்வாதாரமாக இருந்தது. அதனால் சுற்றுச்சூழல் மாசுன்றது அதிகமாக இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அங்கே சில குழந்தைகளுக்கு வந்து கால் நடக்கிறதுக்கெல்லாம் பிரச்சனை வருது, பல்லில் பிரச்சனை வருது, வயிற்று பிரச்சனைகள், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது அந்த தண்ணினால். அதை வந்து ரெமிடியேட் பண்ணணும். ஒரே நாளில் சிமெண்ட் கம்பெனியை மூடிட்டோன்னா அப்புறம் பூவாக்கு வழி இல்லை. அதனால நான் லெதர் இண்டஸ்ட்ரீஸை வந்து கொண்டு வந்தாங்க. இன்னொன்று, நம்மளுடைய அமைச்சர் வந்து முன்னாடி ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் இருந்தப்போ அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்பி இங்கெல்லாம் என்னென்ன பின்தங்கிய மாவட்டங்கள் என்னென்ன பிரச்சனை இருக்குன்றப்போ, அரியலூரில் வந்து கல்வி நிலையில் வந்து கொஞ்சம் பின்தங்கி இருந்தப்போ ஸ்டேட் பிளானிங் கமிஷன் கொடுத்த ரிப்போர்ட்டை ரொம்ப அடியராக ஃபாலோ பண்ணி இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு பள்ளிக்கு தேர்வில் நடந்ததுன்னா 12வது 10வதுல வந்து 3 இடத்துக்குள்ளே அதிகமான தேர்ச்சி பெற்ற மாவட்டங்களில் வந்து எங்கள் மாவட்டம் வருது. இந்த நிகழ்ச்சி வழியாக, கலைஞர் செய்திகள் வழியாக, கலைஞரின் பிளட்டுக்கு ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, கண்டிப்பாக தலைவர் பார்ப்பார்னு நினைக்கிறேன், எங்கள் மாவட்டத்துக்கும் மருத்துவர் கையா கொடுத்த மாதிரி ஒரு நியோ டைடல் பார்க்குன்றது வரணும், EV கம்பெனிஸ்ன்றது வரணும். ஏன்னா இங்கே கேட்டால் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய முதலமைச்சர் பார்வைக்கு ஒரு விஷயம் இது வேணும், தேவை. நம்ம வந்து பிஜேபி இல்லை, பிஜேபி கூட்டணி கட்சி ஆளும்ல, அவங்களுக்கு ஏன் கொடுக்காத, எங்களுக்கு கொடுக்காம ஏன் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு கேட்குறேன். எங்களுக்கும் வேணும்னு கேட்குறோம். கண்டிப்பாக திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் நிறைவேறுன்றது ஒன்று. நம்ம இவ்வளோ தூரம் பண்ணிட்டோம், இப்போ இவ்வளோ ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ஜாப்ஸ் கிரியேட் பண்ணுறதுலையும் இன்னொரு பெரிய ஒரு இது ஹைலைட் என்னன்னா, இப்போ வின்ஃபாஸ்ட் தூத்துக்குடியில் வருதுன்னா அங்கே பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடியவர்கள் வெளிமாநிலத்திலிருந்து வந்தவர்கள் இல்லை, வெளி மாவட்டம் கூட இல்லை. அங்கே நான் முதல்வன் ஒரு டேலண்ட் ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணி அங்கேயே வந்து ஒரு பூல்ன்றது வந்து நாலேஜ் பூல் கிரியேட் பண்ணி அங்கேருந்து உள்ள டிப்ளமா படித்த ஹோல்டர்ஸை, அங்கேருந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த பொறியாளர்களை அதே மாவட்டத்தில் வந்து இது பண்ணிட்டாங்க. அவங்க வந்து சென்னைக்கு வரணுன்ற அவசியத்தை வந்து கட்டு பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நான் முதல்வன் ஸ்கில் ப்ரோக்ராம் மூலயமா 17 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. இனி வந்து அரசாங்க வேலைகள் தான் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இனிமேல் வந்து இது போன்ற தனியார் இதுதான் வரணும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐடி மட்டுமே ஃபோக்கஸ்டாக இல்லாமல் எல்லா செக்டார்ஸ்லையும், MSME செக்டார், செமிகண்டக்டர் செக்டார், இப்போ அடுத்ததாக ஷிப்பிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது வந்து தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்றதை நேற்றும் வந்து ப்ளூம்பர்கில் வந்து நான் படித்தேன். நம்மளோட வாழ்வாதாரம் உயர்ந்தது அப்படின்னா முக்கியமாக நம்ம வந்து ஒரு சாதிய படிநிலையிலேருந்து கொஞ்சம் நம்ம உள்ளாகிற அப்ரஷன் வந்து குறையும். அதுதான் வந்து அம்பேத்கரும் சொன்னது, பெரியாரும் சொன்னது. இப்போது இது போன்ற ஒரு அறிவிப்புகள், நான் சொன்ன மாதிரி 1 ட்ரில்லியன் எக்கானமியில் 42% வந்து அச்சீவபிள் ஆயிடுச்சு. இதுவே வந்து டாலரின் மதிப்பு வந்து முன்னாடி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து 50% கிராஸ் பண்ணியிருப்போம். ஆமாம், மோடியோட புண்ணியத்தில் நம்ம வந்து இருக்கு. அடுத்ததா வரக்கூடிய இந்த ட்ரேட் டீல்ன்ற ஒரு ஆபத்து ஒன்று இருக்கு. அக்ரிகல்ச்சரை கண்டிப்பாக, இந்த விவசாயத்துறையை கண்டிப்பாக இந்த இதை வந்து பாதிக்கும். அதற்கு ஆல்டர்னேட்டா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுவுமே வந்து இந்த அரசாங்கம் வந்து மிக முக்கியமாக வந்து கருத்தில் கொண்டு டெக்ஸ்டைல், டூரிசம் இதை எல்லாத்துலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுது. அடுத்ததா நான் சொல்கிறேன் அப்படின்னால நிர்வாகத்துறை, அது நான் சொன்ன மாதிரி நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி ஒரு டேஷ்போர்டெல்லாம் மெயின்டைன் பண்ணி எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ உடனே அட்ரஸ் பண்ணேன்னு. இப்போ அதுவே இதற்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தார் இல்லையா, அவரோட நிர்வாக திறமையை ஒரு திமுக ஆதரவாளராக இல்லை திமுக காரனாக சொல்கிறத விட அவரோட கூட்டணியில் இப்போ ஒருத்தர் இருக்கார், யார், அன்புமணி இருக்கார். அவர் ஒன்று சொன்னார், எடப்பாடி பழனிசாமிக்கு நிர்வாகம்னா என்ன தெரியுமா,
அப்படியே தான் கேட்டார். நிர்வாகம்னா என்ன தெரியுமா? காலில் விழ சொன்னா காலில் விழுகிறார், அதுவாவது கொஞ்சம் டிக்னிஃபைடாக இருக்குது. டயரை நக்க சொன்னா கூட டயரை நக்குவார் அப்படின்னார். அதுதான் உண்மை. ஆனா நம்ம சொல்ல மாட்டோம். என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர், அதிமுகவின் நிரந்தர பொதுச்செயலாளராக இருக்கக்கூடியவர். ஆனால் நம்ம அவரை இவ்வளவு இழிவானா நம்ம பேச போறது இல்லை. இந்த நிலை வந்து மொமெண்டம் வந்து கெயின் பண்ணணும். 1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளோட நாமினல் growth வந்து 17% 18% வரையும் இருக்கும். இப்போ நம்மளுடைய கைகளை முடக்கி விட்டார்கள். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இங்கே வரதை கடத்திட்டு போய் தான் வந்து குஜராத்தில் வந்து வச்சாங்க. குஜராத்துக்கும் அசாமுக்கும் அனுப்புறாங்க. பிஜேபி மாநிலங்கள். இந்த இவ்வளோ பிரச்சனைகள் இருந்துமே தமிழ்நாடு அரசின் நாமினல் growthங்கிறது வந்து 14% இருக்கு. 10% இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல தாண்டினதே இல்லை. இந்த நாமினல் growth வந்து 2030 1 ட்ரில்லியன் எக்கானமின்ற கனவுல 1 ட்ரில்லியன் அட்டைன் பண்ண முடியலன்னாலும் மிக குறைந்தபட்சம் 75 முதல் 75% 80% வந்து 2030 நம்மளால் அடைய முடியும். அதுதான் வந்து ஒரு நிதர்சனம். நம்ம 1 ட்ரில்லியன் இவங்க எல்லாருமே வந்து நமக்கு ஈஸியாக விட்டாங்க. பிஸ்னஸ் இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தடைகள் இருக்கக்கூடாது, குறுக்கீடுகள் இருக்கக்கூடாதுன்னா நம்ம 1 ட்ரில்லியன் எக்கானமியை வந்து 2030 ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம். இப்போது அதுக்கான திட்டங்களோட இந்த அரசு தயாராக இருக்குது. எந்த இடத்துலையும் வந்து ஒரு இன்வெஸ்டரை டார்ச்சர் பண்ணுறதில்ல. கியா கம்பெனி வந்து திருநெல்வேலியில் வர வேண்டிய இது வந்து எங்கே போச்சுன்னா ஆந்திரா போச்சு. அதற்கு காரணம் அன்றைய தொழில்துறை அமைச்சர் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் காக்னிசன்ட்ல லஞ்சம் வாங்கினதா வந்து ஒரு புகார் வந்துச்சு. யூஎஸ்அலும் அது போன்ற எந்த புகார்களும் இங்கே இல்லை. இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இந்தியாவில் அப்படின்றப்போ தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட்டாக வந்து மற்ற நாடுகளுக்கு தோன்றக்கூடிய காரணமாக இந்த அரசு வந்து செயல்பட்டிருக்கு. இது வந்து தொடர்ந்து திராவிட மாடல் 2.0 ஆட்சியிலும் வரணும். இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு மாவட்டத்தில் ஒரு வேலைவாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கே பயன் தரக்கூடியதாக இருக்கோ, நான் ஃபியூச்சரிஸ்டிக்காக சொல்கிறேன், ஒரு பெரியார் விஷன்லன்னு சொல்கிறேன். அதுலேயுமே வந்து நம்ம எப்படி ஒரு 69% இடஒதுக்கீடை கொண்டு வரணுன்றதா அதை நோக்கி வந்து நம்ம நகரணும். மருத்துவர் சஃபி சொல்லுங்க, உங்களுடைய எல்லா பாயிண்ட்டும் வந்து பேசியிருக்காங்க. விக்னேஷ் வந்து ஒரு விஷயத்தை தொட்டுட்டு போனார். உலகளாவிய நிலையில் இந்தியாவுடைய மிக முக்கியமான பிரச்சனையை ட்ரேட் டீல் பற்றி சொன்னார். உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன், 1960s வந்து PL 418 ஒரு ஸ்கீம் உண்டு. அப்படி எப்படின்னா யூஎஸ்லேருந்து நமக்கு கிரெயின்ஸ் வரணும். யூஎஸ்லேருந்து கிரெயின்ஸ் வந்தால் தான் இங்கே பஞ்சத்தில் இருக்கிற மக்களுக்கான உணவு கிடைக்கும். அப்போது லிண்டன் ஜான்சன் ஒரு அங்கே உள்ள யூஎஸ் பிரசிடென்ட் வந்து நிறுத்துறாரு. அதை எதுக்கு? இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய வெளியுறவு கொள்கை பிரச்சனையில் வேற உள்ள வியட்நாம் இஷ்யூ அப்போ வந்து நிறுத்திடுறாரு. கிரெயின்ஸ் வரலை. இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக கிரெயின்ஸ் வரலை. காமராஜர் ஆட்சி. எஸ், அப்படியே இந்தியா அப்படியே பஞ்சத்தில் இருக்குது, பட்னியில் இருக்குது, மக்கள் சாக ஆரம்பிக்கிறாங்க. இந்திரா காந்தி நடுநடுங்கி போகிறாங்க, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. அப்போ இந்திரா காந்தி ஃபோன் பண்ணுறாங்க. யாருக்கு? லிண்டனுக்கு. அப்போ ஃபோன் தானே பண்ண முடியும். ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பிக்சர்ஸ் அண்ட் வீடியோ இப்போவும் இருக்குது, நீங்கள் தேடினா கிடைக்கும். லிண்டன் பேசும்போது கொடுக்க முடியாது, நீங்கள் உங்களுடைய வெளியுறவு கொள்கை எங்களுக்கு இதாக இல்லை, எங்களுடைய இதை கண்டிஷன்ஸை ஒத்துக்காமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணால் நாங்கள் கொடுக்க முடியும். இந்திரா காந்தி அந்த ஃபோனுடைய அந்த ரிசீவரை டைட்டாக பிடிக்கிற விஷயத்தில் அவங்களோட அந்த கோபம் தெரியும். அடுத்த மாதம் இந்திரா காந்தி நிறுத்துகிறாங்க. எங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஷிப் டு மவுத், அந்த ஸ்கீமுக்கு பேர் ஷிப் டு மவுத், அதாவது ஷிப் வழியாக வரும், அது நம்ம இந்தியா மக்கள் வாங்கி சாப்பிடணும். அந்த ஷிப் டு மவுத் ஸ்கீம் எங்களுக்குமே தேவையில்லை. ஆனால் வியட்நாம் விஷயம் நாங்கள் உறுதியாக இருப்போம், நாங்கள் மாற மாட்டோம். உங்களுடைய ஏகாதிபத்தியம் இந்தியா கிட்ட வேலை செய்யாது எப்போ சொன்னாங்க? இந்தியா பஞ்சத்தில் இருக்கும்போது சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி மோடி அவர்கள் போயிட்டு ஒரே ஒரு வீடியோ, அவருடைய ஒரே ஒரு பிரச்சனை எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு போய் மண்டிட்டுட்டார். அதுவும் எங்கே மண்டிட்டு இருக்காரு? நம்மளுடைய விவசாய கொள்கைகள் மண்டிட்டு இருக்காரு. தான் வந்து ஒரு ஏழைத்தாயின் மகன், தான் வந்து இந்த நாட்டுடைய விவசாய இந்த நாட்டுடைய கிசான்களுக்காக தான் நான் இருக்கேன் சொல்லிட்டு சொன்ன மோடி அவர்கள் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய சோயாவில் இருந்து, விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய அனிமல் ஃபுட்ஸ்லேருந்து, இது எல்லாத்தையுமே முக்கியமாக ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், இது எல்லாத்தையுமே நாசமாக்கக்கூடிய வேலையில் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா கொடுக்க போகுது. இதெல்லாம் சாதாரணமாக நம்ம கடந்து வந்திருக்கோம். 45 லட்சம் கோடி ரூபாய் இந்தியா இனிமேல் யூஎஸ்க்கு கொடுத்தே ஆகணுங்கிற நிர்பந்தம். இவ்வளவு பெரிய அக்கிரமத்தை செஞ்சுட்டு இங்கே வந்து சிரிச்சிட்டு இருக்காரு. பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்தால் பொம்பளைங்களை அடிச்சிருவாங்க. இப்படி ஒரு பிரைம் மினிஸ்டர் வச்சிருக்கிற நாட்டில் இன்னைக்கு
முதல்வர் அவர்கள் இவ்வளவு பெரிய growth ஒரு மாநிலத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் growth வருதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. அதுக்கு அந்த மாநிலம் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஒரு மாநிலம் எல்லா விஷயத்துலையுமே ப்ரிப்பேர்டாக இருந்தால் தான் வெளிநாடுலேருந்து இங்கே வருவான். உதாரணமாக இப்போ ஒரு நம்மளுடைய ஏர்போர்ட் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ப்ரிப்பேர்டாக இல்லைன்னா எந்த ஃப்ளைட்டுமே லேண்ட் ஆகாது. ஏர்போர்ட் செக்யூரிட்டி சரியில்லைன்னா எந்த ஃபாரினர் உள்ளே வர மாட்டான், அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. இதுதான் ஃபேக்ட். அப்போ அந்த மாநிலம் ப்ரிப்பேர்ட்னஸை பொறுத்து தான் இங்கே இருக்கக்கூடிய FDI ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரும். அப்போ கிட்டத்தட்ட நேற்று வெட்ட வெளியாக ஒரு கன்வர்ஷன் கான்க்ளேவ், நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, இவ்வளோ இதை கொண்டு வந்தீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை, என்ன பண்ணீங்க, எங்கே இருந்துச்சு, வெட்ட வெளியாக கன்வர்ஷன் கான்க்ளேவ் போட்டு இவ்வளவு கோடி நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், அதில் இவ்வளோ விஷயங்கள் செயல்முறையில் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் பைப்லைனில் இருக்குது, இத்தனை நியூ டைட்டில் பார்க் இருக்குது, 2021 வரை இத்தனை சிப்காட் தான், பட் 2021லேருந்து 24 வரை நாங்கள் இத்தனை சிப்காட் கொண்டு வந்திருக்கோம். இப்போ விக்னேஷ் சொன்னாலே சிப்காட் பற்றிலாம் இவ்வளவு விஷயங்களை மிக தெளிவாக செய்துவிட்டு மீண்டும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேனே, பொருளாதார வளர்ச்சி எப்படி வரும், நான் ஒவ்வொரு மனிதனும் கையிலும் காசு தான் வரும். அதே நேரத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எப்படி வேணாலும் தரலாம். அமித்ஷா மோடி சொன்ன மாதிரி பக்கோடா கூட போடலாம், பட் குவாலிட்டேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்களாம் பேசுனீங்க இல்லையா, இவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இத்தனை % எம்ப்ளாய்மெண்ட் கூடி இருக்கு, EPFO டேட்டா சொல்லியிருக்கு, இவ்வளோ ஆல் தீஸ் ஆர் குவாலிட்டேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். குவான்டிடேட்டிவ் எப்படி வேணாலும் காமிக்கலாம். அமித்ஷா சொல்கிற மாதிரி நான் இங்கே இருக்கிற ஆட்களாம் பக்கோடா போட்டு எங்கள் இதெல்லாம் வந்து இது படிப்பாங்க, கிராஜுவேட்ஸில் பக்கோடா போடலாம், அதுக்கு உண்டான விஷயங்கள் இருக்குது, பான்பீடா போடலாம். நோ, என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற மாணவன் அவன் படித்து முடிச்சுட்டு வந்துட்டு என்ன செய்யணும் என்ன ஆகணும்னு நான் முடிவு பண்ணுவேன், அதை நீ முடிவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஒவ்வொரு சொன்னார் இல்லையா விக்னேஷ் கரெக்டாக, அவருடைய ஊர்லேயே ஒரு நியூ டைட்டில் வரணும்னு ஒரு ஒரு மனிதனுடைய ஒரு ஆசை தானே, ஒரு ஆவல் தானே. நானும் அங்கே இருந்தானே என் நியூ டைட்டில் இருந்திருப்பேன், நான் சென்னை வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் இல்லையா. திஸ் இஸ் கால்ட் ரியல் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் த சொசைட்டி அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட். அது ரொம்ப முக்கியம். கன்னியாகுமரி சொன்னீங்க, நேற்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொன்னார், உதகமண்டலம் கன்னியாகுமரி எங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல ஃபார் லேண்ட் அக்விசிஷன், பிகாஸ் ரெண்டுமே டூரிசம் பிளேஸ். அதனால் அங்கே மெயினாக டூரிசமாக கொண்டு போனோம். பிகாஸ் நேற்று இருந்த அந்த இதில் வந்து போர்ட்ஃபோலியோவில் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டில் லைஃப் சயின்சஸ் இருந்தது, ஹெல்த் செக்டர் இருந்தது, டூரிசம் இருந்தது. இதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒருங்கிணைச்சு நாங்கள் கொண்டு போகிறோம். அப்போ நாங்கள் வந்து எந்த இடத்துல that is very important. You are choosing a district for what you are going to go and establish. அது ரொம்ப முக்கியம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு போயிட்டு சிமெண்ட் ஃபேக்டரி வைக்க முடியாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு போய் வேறு எதுவும் செய்ய முடியாது. அப்போ என்ன செய்யலாம், ஊட்டியில் என்ன செய்ய முடியும், இந்த ஃபோர் திங்கிங் இருக்கு இல்லையா. ஊட்டியில் இருக்கிற மக்கள் மலையிலிருந்து இறங்காமல் அங்கேயே அவங்களுடைய பணிகளை செய்திட முடியும். அவன் மலையிலேருந்து இறங்கி அவனுடைய படிப்பை முடிச்சுட்டு திரும்ப அவன் போயிடலாங்க அவன் வேலைக்காக. இதெல்லாம் தான் ஒரு அரசு தானாக செய்ய வேண்டிய விஷயம். அதாவது 2021 இது எல்லோருக்குமான ஆட்சியாக இருக்கும், எனக்கு வாக்களித்தவர்கள் மட்டும் இல்லாமல் வாக்களிக்காதவர்கள் நான் சேர்த்து ஆட்சி பண்ணு சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ வெல்வோம் ஒன்றாகன்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து செஞ்சுருக்கேன். நாம் எல்லாம் ஒன்றாக NDA வர்சஸ் தமிழ்நாடுங்கிற இந்த விஷயத்தில் வெல்வோம். ஏனென்றால் NDA வந்தால் எப்படி அமெரிக்காவில் கொண்டு போய் நம்ம விவசாய விஷயத்தை உள்பட அடமானம் வைத்திருக்கிறோமோ, அதே மாதிரி நாளைக்கு NDA மூலமாக இந்த அதிமுக அடிமையாட்சிங்க வந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த மாநில நலத்தையும் இங்கே இருக்கிற மொத்த வளத்தையும் கொண்டு போய் மோடிக்கிட்டு அமித்ஷா கிட்ட அடமானம் வைப்பார்கள். இதை எண்ணி தான் இந்த NDA வர்சஸ் தமிழ்நாடு விஷயத்தை கொண்டு வந்திருக்கார். இந்த மாதம் 1000 ரூபாய் விஷயத்தை பல பேர் வந்து ஏளனமாக பேசலாம், சொல்லவே செஞ்சாங்க. இது கொடுக்க முடியுமா, இதை செய்ய முடியுமா, எங்களுக்கு வேலையை கொடுத்தா எங்களுக்கு எதுக்கு 1000 ரூபாய், எங்களுக்கு உண்டான இதை கொடுத்த சாத்தியம் இல்லைன்னு சொன்னவரே எடப்பாடி பழனிசாமி 2000 தரேன்னு சொல்றாரு. அவரே சொன்னார் 2000 தரேன். அப்பவும் 1500 தரேன்னு சொன்னார். ஆனால் மக்கள் ஓட்டு போடல. இப்போ 2000 தரேன்னு சொன்னால் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அதுதான் உண்மை. இப்போ என்னன்னா, நீ 1000 ரூபாய் கொடுக்கறத ஏளனப்படுத்துற, இது எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தா போது நாங்கள் சம்பாதிச்சுக்கணும் சீமான் சொல்றாரு. எங்களுக்கு வந்து மீனை கொடுக்காதீங்க, மீனை கட்டு. ரெண்டுமே பேரலாக கொண்டு போகிறாங்க. ரெண்டுமே அதாவது அந்த நாளில் அந்த மக்களுக்கு என்ன தேவை அதையும் கொடுத்து விட்டு, அதே நேரத்தில் அடுத்தடுத்து அந்த குடும்பம் எப்படி உயர வேண்டும், அடுத்தடுத்த குடும்பத்தின் அடுத்த வாரிசுகள் எப்படி உயர வேண்டும். இதனால தான் சொல்கிறோம் இது வாரிசுக்கான அரசு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக இப்போ இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியல் குரோத்தை பற்றி நிறைய பேர் கேட்டது, நான் போகிற டிபேட்லாம் கேட்டது, டிஆர்பி அவர்கள் வெள்ளை அறிக்கை கேட்டாக்கா வெள்ளை பேப்பரை காமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு. அவ்வளோ தெளிவான ஸ்டேட்மெண்ட் அது. ஏன்னா
இப்போ எந்த விஷயமா இருந்தாலுமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக ஆட்சியில் எதை செய்தார்களோ அதை மிக தெளிவாக மக்களிடம் எடுத்துரைத்து ஆதாரத்துடன் காட்டிய வழக்கம்தான் இதுவரை நடந்திருக்குது. எதையுமே மூடி மறைச்சோ நாங்கள் செய்ய போகிறோம் நாங்கள் சொல்ல இது கிடையாது. இன்னொன்று, 1000 ரூபாய் விஷயமா இருந்தாலும், இந்த இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியாக இருந்தாலும், இண்டஸ்ட்ரியல் growth-ஆ இருந்தாலும், மாண்பு முதல்வர்கள், நான் அந்த மாநாட்டில் இருந்தேன் 2021 திருச்சி மாநாட்டில் 10 years பிளான் தான் சொன்னார். 10 வருடங்களுக்கான அறிவிப்பில் இது ஒன்றா இருக்குது. பட் 10வது வருடங்களுக்குள்ள 5வது வருடம் முடிந்த உடனேயே 1000 2000 ரூபாய் இருக்கு. அது எதெல்லாம் டபுளாக நினைக்கிறோமோ எல்லாமே டபுள் ஆகுது. இந்த டபுள் ஆனதை பார்த்து தான் டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு இப்போ இன்னைக்கு ஹிந்துவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தலையங்கம், இஸ் டபுள் இன்ஜின் ரியலி குரூஷியல் ஃபார் டெவலப்மெண்ட் ஒரு ஆர்டிக்கல் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம 5 பேர் படிச்சு பார்க்குறோம். மிக தெளிவாக உரிச்சு விட்டுருக்காங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்னு அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தினால என்னெல்லாம் கிடைச்சிருக்கு, என்னெல்லாம் கிடைக்கல. ரொம்ப முக்கியமாக டபுள் இன்ஜின் இருக்கக்கூடிய ஆட்சிகளில் அவங்க என்ன செய்யறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆட்டானமி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கிற மீதி இருக்கிற ஸ்டேட்ஸில் ப்ராப்ளம்ஸ் வந்து தெளிவாக பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிலைமைக்கு தேர்தல் வரப்போகுது என்று இருக்கா மட்டுமில்லை, திமுகவை பொறுத்தவரை மக்கள் நலம் சார்ந்த விஷயங்களில் என்றைக்குமே இருந்திருக்கிறோம். தம்பிக்கிறோம் மிக தெளிவாக சொன்னார். கலைஞர் காலத்தில் இருந்து இண்டஸ்ட்ரியல் growth உள்பட நியோ டைடல் பார்க் பற்றி பேசுகிறோங்க, பயோடைவர்சிட்டி பார்க் இருக்குங்க, டோட்டல் இது பண்ணுறக்கூடிய ஷோர் பார்க் இருக்குங்க. இதெல்லாம் வந்து யார் யோசிப்பாங்க? இதை பார்த்து நான் தான் சுற்றுச்சூழலுடைய ஆர்வலர்னு சொன்ன ஆட்கள்லாம் அதிர்ந்து போய் உட்காந்துருக்காங்க. இது எப்போ சாத்தியம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்மளுடைய தொழிற்சாலை விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சூழலியல் விஷயத்தையும் யோசிக்கக்கூடிய அரசு இருக்குன்னா அது நிச்சயமாக திராவிட அரசுலாம் இருக்கும். அதனால தான் இதுக்கு பேர் திராவிட மாடல்னு வச்சுருக்கிறோம். காரணம், இன்றல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம் இந்த தலைமுறை, இந்த இனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றே சிந்திக்கும் அரசு என்பதனால் தான் இது திராவிட மாடல் அரசு. அதே மாதிரி நம்ம இந்த நியோ டைடல் பார்க் கொண்டு வந்த விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து தூத்துக்குடியில் அது ஆரம்பிக்கும் போது நான் அங்கே தான் இருந்தேன். வேற ஒரு விஷயத்துக்காக அங்கே முதல் நிகழ்ச்சிக்கு இருந்தேன். தூத்துக்குடியில் அதுக்கு முன்னாடியே வின்ஃபாஸ்ட் வந்துருச்சு, நியோ டைடல் பார்க் வந்திருக்கு, காலனிகளுக்கான விஷயமும் வருது, இப்போ கப்பல் கட்டுமான இதுவும் வருது. கும்மிடிப்பூண்டி தாண்டுனா திமுகவை பார்க்க முடியாதுன்னு சொன்ன ஆட்களுக்கு தான் கும்மிடிப்பூண்டியில் ஜப்பான்லேருந்து கொண்டு வந்து மிட்சுபிஷியை போட்டார். கும்மிடிப்பூண்டியை ஜப்பான்காரங்க கண்டுபிடிச்ச மிட்சுபிஷி கும்மிடிப்பூண்டி வந்திருக்கு. நீ கும்மிடிப்பூண்டி தானே திமுக இல்லைன்னு சொன்னவனுக்கு அதுக்கூட பதில சொல்லியிருக்காரு. நியோ டைடல் பார்க் எங்கெல்லாம் இப்போ இருக்கோ செயல்பட்டு 7 இடங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆமாம், அறிவிக்கப்பட்டிருக்கோம். எல்லா இடத்துலையுமே அது முழுமையாக அங்கே உள்ள லோக்கல் இவங்களை வச்சு அதை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. இனி எத்தனை நியோ டைடல் பார்க் வரப்போகுதுன்னு தெரியல. நம்ம விக்னேஷ் அவர்கள் சொன்னதுனால அவருடைய ஊர்லேயும் இந்த பட்ஜெட்டில் வரலாம். ஒருவேளை விக்னேஷ் திரும்பவும் ஊருக்கு போயிடுவாரான்னு தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இந்த அரசு என்ன செய்கிறது என்பதை பாமர மக்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். டப்பா இன்ஜின் வந்தாலும் சரி, இங்கே யார் வந்தாலும் சரி, திராவிட மாடல் பேரரசான முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அரசு தான் என்றைக்குமே இங்கு நிலையாக நிற்கும். அதாவது இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நால்வரும் பதிந்திருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து மிகைப்படுத்தப்பட்ட செய்தி கிடையாது, ஃபேக்ட். இது வந்து வரலாற்றில் நிற்க போகக்கூடிய ஒரு செய்தி. இது தேர்தலுக்காக மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் என்ன சாதித்திருக்கிறது, எவ்வளோ பெரிய ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது என்பதற்கான ஒரு செய்திகள் தான் வந்து 4 பேர் சொல்லியிருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய அளவில் வருங்காலத்தில் பயன்படக்கூடிய செய்திகளாக இருக்கும். அண்மையில் ஒரு ஸ்டாலின் ஆந்தம் வந்தது இல்லையா, தமிழ்நாடு வெல்லட்டும் ஸ்டாலின் தொடரட்டும்னு, அதை சொல்லியே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.